வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான காணொளியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி. சுதந்திரம் என்பது கேட்டு பெறுவதல்ல, அது நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று என்கிற வீரமிக்க இந்த வரிகளை உதித்தவர் மறைந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆவார். இன்றளவும் இளைஞர்களின் உந்து சக்தியாகவும் தேச பற்றுக்கே சிறந்த உதாரணமாகவும் திகழ்கின்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வாழ்க்கை வரலாறு. இவர் பிறந்த தேதி ஜனவரி 23, 1897. பிறந்த இடம் கட்டாக், ஒடிஷா. மற்ற பெயர்கள் நேதாஜி. பெற்றோர் ஜானகிநாத் போஸ், பிரபாவதி தத்தா. கல்வி தகுதி BA தத்துவயியல், IAS. பணி இந்திய தேசிய இராணுவ தலைவர், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர். சமயம் இந்து. இறப்பு ஆகஸ்ட் 18, 1945. சுபாஷ் சந்திரபோஸ் 1897 ஜனவரி மாதம் 23 ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் எனும் நகரில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் ஜானகிநாத் போஸ், தாயார் பெயர் பிரபாவதி தத்தா என்பதாகும். சுபாஷ் சந்திரபோஸ் உடன் பிறந்தவர்கள் 6 சகோதரிகள் மற்றும் 7 சகோதரர்கள் ஆவார்கள். சுபாஷ் சந்திரபோஸின் தந்தை ஜானகிநாத் போஸ் கட்டாக் நகரில் அரசு வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தார். கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட சுபாஷ் சந்திரபோஸ் கட்டாக் நகரில் இருந்த ஐரோப்பியா பிராஸ்டன்ஸ் பள்ளியில் 1902 முதல் பள்ளி கல்வி கற்றார். 1913 கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தத்துவயியல் கற்க தொடங்கினார். கல்லூரியில் கல்வி பயின்ற சமயத்தில் அக்கல்லூரியில் பணிபுரிந்த ஆங்கிலேய பேராசிரியரான ஒட்டன் என்பவர் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடு குறித்து அவதூறாக பேசியதை கண்டு கொதித்தெழுந்த சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அவரது நண்பர்கள் ஒட்டன் பேராசிரியரை தாக்கியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டில் சுபாஷ் சந்திரபோஸ் கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டார். பிறகு பெரிய மனிதர்களின் சிபாரிசுடன் ஸ்காட்ச் சர்ச் கல்லூரியில் சேர்ந்து 1918 BA தத்துவயியல் பட்டம் பெற்றார். சந்திரபோஸின் தேசப்பற்று மிகுந்த போர்க்குணத்தை கண்டு பயந்த அவரது தந்தை சுபாஷ் சந்திரபோஸை தற்காலத்தில் IAS எனப்படும் அக்காலத்திய ICS எனப்படும் இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுத ஊக்கப்படுத்தினார். இதற்காக இங்கிலாந்து சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் சேர்ந்தார். IAS கல்வியில் தேர்ச்சி பெற்றாலும் இந்த கல்வியால் தனது இந்திய நாட்டிற்கு பெரிய பயனில்லை என்றும் ஒரு ஆங்கிலேய அரசின் அடிமையாக பணியாற்றவே இந்த கல்வி பயன்படும் என்பதை உணர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் 1921 இங்கிலாந்திலிருந்து இந்தியா திரும்பினார். 1921 இந்தியா திரும்பிய சுபாஷ் சந்திரபோஸ் அப்போதைய பம்பாய் நகரில் தங்கியிருந்து விடுதலை போராட்ட வீரரான மகாத்மா காந்தியை சந்தித்தார். காந்தியை சந்தித்து உரையாடிய சுபாஷ் காந்தியின் அகிம்சை வழிமுறையை மற்றும் இந்திய விடுதலைக்கான அவரின் திட்டங்கள் எதுவும் பயன் தராது என்பதை உணர்ந்தார். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய விடுதலை உணர்வுகளை மக்களிடம் விதைக்க உதவும் வகையில் ஸ்வராஜ் என்கிற பத்திரிகை ஆசிரியராக செயல்பட்டார். 1923 இந்திய இளைஞர் காங்கிரஸ் அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சுபாஷ் சந்திரபோஸ் பல போராட்டங்களை தலைமை ஏற்று நடத்தினார். 1925 சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு பர்மாவில் சிறையில் அடைக்கப்பட்டனர். 1927 சிறையிலிருந்து வெளிவந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் அகில இந்திய பொதுச் செயலாளராக சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவரானதும் இந்திய கவிஞரும் நோபல் பரிசு பெற்றவருமான ரவீந்திரநாத் தாகூர் சுபாஷ் சந்திரபோஸை அழைத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தியதுடன் நேதாஜி என்கிற சிறப்பு பட்டத்தை சுபாஷ் சந்திரபோஸுக்கு அளித்து அவரை கௌரவித்தார். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் வீரத்தையும் ஆங்கிலேய அரசை எதிர்த்து ஆயுத போராட்டம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தையும் அறவே விரும்பாத காந்தி, நேரு போன்ற தலைவர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலக மறைமுகமாக நெருக்கடி கொடுத்தனர். எனினும் சுபாஷ் சந்திரபோஸ் பெருந்தன்மையாக தான் வென்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பலவிதமான போராட்டங்களை சுபாஷ் சந்திரபோஸ் முன்னெடுத்தார். அதில் 1941 கல்கத்தா மாநகரில் இருக்கின்ற
ஹோல்வெல் நினைவு தூணை அகற்ற வேண்டும் என்கிற போராட்டத்தை சுபாஷ் சந்திரபோஸ் நடத்தினார். இதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். எனினும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆங்கிலேய அரசின் ரகசிய காவல்துறையினரால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தார். ஆங்கிலேய அரசின் ரகசிய கண்காணிப்பில் இருந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களிடமிருந்து தப்பிக்க எண்ணி 1941 ஜனவரி மாதம் 17 இரவு வேளையில் ஒரு ஆப்கானிய பத்தான் பழங்குடி நபரை போன்ற வேடமிட்டு கல்கத்தா நகரிலிருந்து தப்பி ஆப்கானிஸ்தான் உள்ள போஷ்வார் நகரத்துக்கு பயணமானார். பின்பு பெஷாவர் நகரத்திலிருந்து சிலரின் உதவியுடன் ரஷ்ய நாட்டிற்கு சென்றார். ரஷ்யா சென்றடைந்த சுபாஷ் சந்திரபோஸ் அங்கிருந்த இந்திய அனுதாபர்களின் உதவியை பெற எண்ணினார். எனினும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறாமல் வருந்திய சுபாஷ் சந்திரபோஸ் மாஸ்கோ நகரில் இருந்த ஜெர்மன் தூதரை சந்தித்தார். அவரின் உதவியுடன் ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு வந்தடைந்த சுபாஷ் சந்திரபோஸ் அங்கிருந்து இந்திய நாட்டு அனுதாபிகளை சந்தித்து இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். 1933 ஜெர்மனி நாட்டில் நாசி கட்சி ஆட்சிக்கு வந்தது. அக்கட்சியின் தலைவராக இருந்த அடோல்ஃப் ஹிட்லர் ஜெர்மன் நாட்டின் ஒட்டுமொத்த சர்வாதிகாரியாக திகழ்ந்தார். 1939 இங்கிலாந்து மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு எதிரான 2ஆம் உலகப் போரை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார் ஹிட்லர். ஆங்கிலேயர்கள் மீது தீவிரம் கொண்டிருந்த ஹிட்லர் தான் இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கான உதவியை கேட்க தகுந்த நபர் என கருதிய சுபாஷ் சந்திரபோஸ் ஹிட்லரை சந்திக்க முயற்சி செய்தார். 1942 ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லரை சந்தித்து இந்திய நாட்டின் விடுதலைக்கு உதவுமாறு கோரிக்கை வைத்தார். சுபாஷ் சந்திரபோஸ் எனினும் 2ஆம் உலகப் போரில் ஈடுபட்டிருந்த ஜெர்மனியால் பெரிய அளவில் உதவிகள் செய்ய முடியாது என கைவிரித்த அடால்ஃப் ஹிட்லர் சுபாஷ் சந்திரபோஸ்க்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளும் செய்வதாக உறுதியளித்தார். அதன்படி ஜெர்மனியில் இருந்து நீர்மூழ்கி கப்பல் வழியாக ஜப்பானுக்கு தப்பிச் செல்ல ஜெர்மனி தலைவர்கள் சுபாஷ் சந்திரபோஸை அறிவுறுத்தினார்கள். 1943 ஜெர்மனியிலிருந்து நீர்மூழ்கி கப்பலில் தப்பி சுபாஷ் சந்திரபோஸ் ஜப்பானின் ஆதிக்கத்தில் இருந்த சிங்கப்பூர் நகருக்கு சென்றடைந்தார். அங்கு ஆங்கிலேய இராணுவத்தில் பணிபுரிந்த ஜப்பானியர்களிடம் சிறை கைதிகளாக இருந்த இந்திய வீரர்களை ஒன்று திரட்டி இந்தியாவில் இருக்கின்ற ஆங்கிலேய ஆட்சியை அகற்ற உதவும் இந்திய தேசிய இராணுவம் எனும் இந்திய விடுதலை படையை சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கினார். உங்கள் இரத்தத்தை எனக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலை வாங்கி தருகிறேன் என்கிற சுபாஷ் சந்திரபோஸின் வீர முழக்கத்தை கேட்ட பல இந்தியர்கள் தானாக முன்வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். 1944 ஜப்பானிய இராணுவத்துடன் கூட்டு சேர்ந்து நாட்டின் கோமா என்ற மணிப்பூர் பகுதியில் ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக இந்திய தேசிய இராணுவம் போர் புரிந்தது. எனினும் தீவிரமாக போர் புரிந்த இந்திய தேசிய இராணுவம் ஆங்கிலேய படைகளின் பலத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் போரில் தோல்வியடைந்து பின்வாங்கியது. 1945 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் நாடு மேற்கத்திய நாடுகளின் கூட்டணியுடன் தோல்வியடைந்து சரணடைந்தது. இதன் காரணமாக ஜப்பானுடன் கூட்டணியில் இருந்த இந்திய தேசிய இராணுவத்தினர் பலரும் அப்பொழுது ஆங்கிலேய இராணுவத்திடம் சரணடைந்தால் ஆங்கிலேய அரசை இந்தியாவில் விட்டு அகற்ற வேண்டும் என்கிற சுபாஷ் சந்திரபோஸின் கனவு நிறைவேறாமலேயே போனது. 2ஆம் உலகப் போரின் இறுதி நாட்களில் மேற்கத்திய கூட்டணி நாடுகளிலிருந்து தப்பிக்க எண்ணிய சுபாஷ் சந்திரபோஸ் 1945 ஆகஸ்ட் மாதம் 18 தைவான் நாட்டில் இருக்கின்ற தைபே நகரில் இருந்த விமானத்தில் ஜப்பான் நோக்கி புறப்பட்டார். ஓடுதளத்தில் இருந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உட்பட அனைவரும் படுகாயம் அடைந்தனர். தீவிர தீக்காயங்கள் அடைந்திருந்த சுபாஷ் சந்திரபோஸ் அருகில் இருந்த ஜப்பானிய இராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதாகவும் எனினும் சிகிச்சை பலனின்றி சுபாஷ் சந்திரபோஸ் மரணமடைந்ததாகவும் அப்போதைய ஜப்பானிய இராணுவம் வானொலியில் அறிவித்தது. சந்திரபோஸின் உடல் ஜப்பானுக்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருக்கின்ற ரெங்கோஜி கோயிலில் அவருடைய அஸ்தி கலசம் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்திய நாட்டில் செயற்கரிய செயல்களை செய்பவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது போஸ்துவம்சம் எனப்படும் இறந்தவர்களுக்கான பிரிவில் 1992 மறைந்த சுதந்திர போராட்ட வீரனான
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எனினும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இறக்கவில்லை என தீவிரமாக நம்பிய அவரது உறவினர்கள் இந்த பாரத ரத்னா விருதை ஏற்க மறுத்துவிட்டனர். அதே போன்று சுபாஷ் சந்திரபோஸின் ஆதரவாளர்களும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை மத்திய அரசு தீவிரமாக விசாரணை செய்து அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர். இந்திய விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய இந்தியாவின் ஒப்பற்ற தேசப்பற்றாளரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் ஜெயந்தி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தேசிய, மத்திய மற்றும் மாநில அரசுகளால் அனுசரிக்கப்படுகின்றன. மிக அற்புதமான தலைவர் இன்றும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி. மறக்காம பகிரவும்.